தையல்காரரும் மனைவியும் பயந்து போயிட்டாங்க. ஐயோ, நம்ம விளையாட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு இரவோட இருட்டுல அவன ஒரு வைத்தியர் வீட்டு மாடிப்படியில வச்சுட்டு வேகமா திரும்பி வந்தாங்க. வைத்தியர் இவனை பார்த்து உதவுவாருன்னு நம்பினாங்க. அந்த ராத்திரி வைத்தியர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். இருட்டுல அவர் கால் கூனனோட உடம்புல இடிச்சு தடுமாறி கீழே விழுந்தார். என்னடா இது, ஒரு நோயாளி இப்படி மயங்கி கிடக்குறானேன்னு பயந்து உடல பார்த்தார். மயக்கத்துல இருக்கிறத பார்த்து, இவன் இங்க வச்சா என் மேல குற்றம் விழுமேன்னு நினைச்சு உடலை எடுத்து அரண்மனை உணவுச்சாலை அலிகாரி வீட்டு சமையல் அறையில வச்சார். இங்க வச்சா யாரோ என்ன சந்தேகிக்க மாட்டாங்கன்னு மனசுல நினைச்சார். அதிகாரி அன்னிக்கு ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வந்தார். சமையல் அறையில ஒரு உருவத்தை பார்த்து திருடனா இருப்பானோன்னு கையில கிடைச்ச தடிய வச்சு ஓங்கி அடிச்சார். உடல் கீழே சாஞ்சத பார்த்து, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு பயந்தார். உடலை எடுத்து கடைத்தெரு சந்து மூலையில இருட்டு மறைவுல வச்சுட்டு வேகமா வீட்டுக்கு திரும்பினார். இங்க யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சார். அப்ப ஒரு குடிகாரன் மது போதையில தள்ளாடி அந்த சந்து வழியா வந்தான். இருட்டுல உடல திருடன் நினைச்சு, யாடா நீ இங்க என்ன பண்றன்னு கத்தி கையில இருந்த தடியால அடிச்சான். உடல் சாஞ்சத பார்த்து, நான் என்ன பண்ணிட்டேன்னு பயந்து நின்னான். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.